மாதங்களில் போதைப் பொருளுடன் 10 நெடுநாள் மீன்பிடி படகுகள் சுற்றி வளைப்பு. இந்த ஆண்டின் கடந்த 3 மாத காலப்பகுதிக்குள் போதைப் பொருட்களை ஏற்றிச் சென்ற 10 உள்நாட்டு நெடுநாள் மீன்பிடி படகுகள் கடற்படையினரால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளன. போதைப் பொருட்களை ஏற்றிச் சென்ற நெடுநாள் மீன்பிடி படகொன்று இன்று தெக்கோவிட்ட துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்டதன் பின்னர் கடற்படை ஊடக பேச்சாளர் புத்திக சம்பத் கருத்து தெரிவிக்கையிலேயே இதனை தெரிவித்துள்ளார். குறித்த படகுகளிலிருந்து ஐஸ், ஹெரோயின், ஆசிஸ் மற்றும் கொக்கைன் போன்ற பிரதான போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய அந்த நெடுநாள் மீன்பிடி படகுகளிலிருந்து 1800 கிலோகிராமுக்கும் அதிகமான போதைப் பொருட்களை கடற்படையினர் தமது பொறுப்பில் எடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் கைப்பற்றப்பட்ட இந்த போதைப் பொருட்களின் சந்தை பெறுமதி சுமார் 44 பில்லியன் ரூபாவிற்கும் அதிகம் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார்.